என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? எங்க அம்மா எங்க அப்பா வாயை கட்டி போட்டாங்கங்க. ஏங்க கட்டி போட்டாங்க? ஏன்னு கேட்டதுக்கு டாக்டர் தான் கட்டி போட சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. என்னங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே. எங்க அப்பாவுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னு டாக்டர் தாங்க வாயை கொஞ்சம் கட்டணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் எங்க அம்மா கட்டி போட்டிருக்காங்கப்பா. என்னங்க சிரிக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு ராமுவோட அறிவை நினைச்சா எனக்கு ஒரே சிரிப்பா வருதுங்க. அப்படி என்னங்க பண்ணிட்டாங்க? நான் சொன்னங்க அவன்ட, டேய் நான் மேல படிக்கலான்னு இருக்கேன்டா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. அதுக்கு அவங்க என்னங்க சொன்னாங்க? அதுக்கு அவன் சொன்னாங்க, மேல லீவுடா, என்னால வர முடியாது அப்படின்னு. என்னால முடியலங்க. ஆஹா, Dress சூப்பரா இருக்குங்க. அப்படியாங்க, ரொம்ப நன்றிங்க. Dress நல்லா இருக்குங்க. பொங்கலுக்கு எடுத்ததா? இல்லங்க, பொங்கலுக்கு எடுக்கல, எனக்கு தாங்க எடுத்துச்சு. வேற ஏதாவது நடந்துச்சாங்க? நான் சொன்ன ஒரு விஷயத்தால எங்க அப்பா ஆடி போயிட்டாருங்க. பாவங்க எங்க அப்பா. அப்படி என்னங்க நடந்துச்சு? இப்படி கேளுங்க, எங்க அப்பா எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாருங்க. டேய் பப்பு, நாம எப்பவுமே நம்ம வயசுல பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்டா அப்படின்ட்டு. அதுக்கு நான் சொன்னேங்க, ஏன்பா அம்மா உங்களோட வயசுல பெரியவங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பாருங்க ஓட்டம். இத கேளுங்களேன், ஒரு டாக்டர் பேஷண்ட் கிட்ட தக் ரிப்ளை கொடுத்த தருணங்க. அப்படி என்னங்க தக் ரிப்ளை? அது ஒண்ணும் இல்லைங்க, அந்த பேஷண்ட் டாக்டர் பார்த்து நீ எல்லாம் ஒரு பல் டாக்டரா அப்படின்னு கேட்டுக்காங்க. டாக்டர் சொன்னாருங்க, இல்லப்பா 32 பல்லுக்குமே நான் தான் டாக்டர் அப்படின்னு. இந்த நேரத்துல அந்த பேஷண்ட்டுக்கு மிகப்பெரிய தோல்விகள். சரிங்க, நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. நம்ம காமெடி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. பிடிச்சா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.